பக்கவாதத்தை உடனே சரி செய்ய முடியுமா, அதாவது ரிவர்ஸ் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக முடியும். அதற்கு முன்னாடி அதனுடைய அறிகுறிகளை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனுடைய அறிகுறிகள்னு பார்த்தோம்னா பி ஃபாஸ்ட் அப்படிங்கிற நிமோனிக் இருக்குது. பி ஃபார் பேலன்ஸ். பேலன்ஸுங்கிறது நம்ம நடக்கும்போது தடுமாறுறது. திடீர்னு நல்லா நடந்துகிட்டு இருந்தவர் என்னால் நிற்க முடியல, நடந்தால் தள்ளுது, அது ஒரு முக்கியமான சிம்டம். இ ஃபார் ஐ சைன்ஸ். கண்ணு திடீர்னு மங்கலாக தெரியுது, ஒரு பக்கம் கண்ணு தெரியாமல் போகுது, இல்லை டபுளாக தெரியுது, இது இ ஃபார் ஐ சைன்ஸ். எஃப் ஃபார் ஃபேஷியல். வாய் ஒரு பக்கம் இழுத்த மாதிரி இருக்குது, வாய் கொஞ்சம் கீழே தொங்குன மாதிரி இருக்குது, இது வந்து எஃப். ஏ ஃபார் ஆம். கை கால் இது வந்து உணர்ச்சி இல்லாமல் போகிறது, இல்லை செயல் இழக்கிறது. எஸ் வந்து ஸ்பீச். நல்லா பேசிகிட்டு இருந்தால் திடீர்னு வாய் குளருது, இல்லை சுத்தமாக பேச முடியல, இல்லை சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. இது எல்லாமே சடன் ஆன்செட். நல்லா பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு இப்படி இருந்தார், நல்லா இருந்தவர் இந்த நிமிஷத்துலேருந்து இப்படி வராருன்னா அது ஸ்ட்ரோக்கோட சிம்டமாக இருக்கலாம். ஃபைனலாக டி வந்து டைம் டு ஆக்ட். ஸோ ஸ்ட்ரோக் வந்து 2 விதமான காரணங்களால வருது. ஒன்று வந்து இரத்த குழாய் அடைப்பு, இன்னொன்று இரத்த கசிவு. இந்த இரத்த குழாய் அடைப்புனால் வரக்கூடிய ஸ்ட்ரோக்குகளுக்கு முதல் 4.5 மணி நேரம் 4.5 ஹவர்ஸ்க்குள்ளே வந்தோம்னா ஒரு இன்ஜெக்ஷன், அந்த கிளாட்டை கரைக்கிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம்னா கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் மேஜர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஈவன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கிடைக்குது. அடுத்து 4.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ வந்து அப் டு 24 ஹவர்ஸ் 24 மணி நேரம் வரைக்கும் கூட அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணலாம். அது பேர் மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமிம்போ. அது வசதிகள் உள்ள கேத்லாப் வசதி உள்ள ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நம்ம ஒயர் மூலமாக போய் அந்த பிளாக் இருக்கிற இடத்த கிளியர் பண்ணலாம். ஸோ முதல் 24 மணி நேரம் வரை ஸ்ட்ரோக்கை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டைம் இஸ் பிரெயின் அப்படிம்பாங்க. ஒரு நிமிஷத்தில் 19 லட்சம் நரம்புகள் டேமேஜ் ஆகுது, செயல் இழக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிகுறிகள் எது தெரிஞ்சாலும் நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு உடனே அணுக வேண்டும். நன்றி.